ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல் ஜோ ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேட்டிவ்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சிம்பிளாகிட்டு ஒரு ஸ்டட் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்கலாம். இது பார்க்குறதுக்கு சிம்பிளாகவும் இருக்கும், செய்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கும் கிடைக்கும். அதுக்கு நான் இப்போது ஒரு லக்ஷ்மி காயின் எடுத்திருக்கேன். இதில் மேலே சின்னதாக ஒரு குக்கி போர்ஷன் இருக்கும் இல்லையா, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கட்டர் யூஸ் பண்ணி, சிசர்ஸ் யூஸ் பண்ணால் கட் ஆகுமான்னு தெரியல, நான் கட்டர் தான் யூஸ் பண்ணேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கட்டிங் பிளேயர் இல்லைன்னா சிசர்ஸ் ஃபஸ்ட்டே யூஸ் பண்ணி பாருங்கள், கட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் பேக் சைடில் வந்துட்டு ஒரு ஸ்டட் பேஸ் ஸ்டிக் பண்ணி எடுத்துருக்கேன். இது இதில் ஒட்டுறதுக்காக ஐ ஷேப்பில் இருக்க குந்தன் ஸ்டோன் எடுத்திருக்கேன். நம்ம இது ஸ்டோன்ஸ் ஒட்டுறதுக்கு க்ளூ பென் யூஸ் பண்ணோன்னா ஈஸியாகவும் இருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் ஸ்டிக் பண்ணி முடிச்சிடலாம். இது லக்ஷ்மி காயின் வந்துட்டு மெட்டல் திங்ஸ் ஆயது கொண்டு நான் வந்துட்டு B7000 க்ளூ எடுத்துருக்கிறேன். இது வந்து ஃபாஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் இருக்கும் ஸ்டிக் பண்ணுறதுக்கு. இதில் இனி ஒவ்வொரு ஸ்டோனாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி நம்ம லக்ஷ்மி காயின் மேலே ஒட்டி எடுத்துக்கிறோம். நடுவில் வந்துட்டு ஒரு ரவுண்டு ஷேப்பில் உள்ள ஒரு குந்தன் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். ஃபஸ்ட்டு ஆப்போசிட் ஸ்டைட்லேட்டு 4 பக்கமும் ஒட்டிட்டு அதுக்கு பிறகு ஒட்டினோன்னா ஒரே சைஸில் ஈவனாகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு இன்னுமே நீட்டாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியாகவும் இருக்கும், சிம்பிள் ஒர்க்காகவும் இருக்கும், பார்க்குறதுக்கு ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்லேயும் இருக்கும். பேக் சைடில் பார்த்தீங்கன்னாலும் நம்ம அந்த லக்ஷ்மி காயினோட இது தான் தெரியும். அப்போ பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.